மாஸ்க் படம் 21 வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை இல்ல சார், ட்ரெய்லர்லயே வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு எங்க டைட்டில் நீங்க ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்க. அப்ப சரி நீங்க வந்திருக்கிறதுனால பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி அப்படியே எங்களையும் கொஞ்சம் அப்படியே அதுதான் வந்துருச்சு. கஷ்டப்பட்டு இது ஒரு பிளானா நான் கொஞ்சம் பண்ணோம். ஸோ ரெண்டாவது இது மிடில் கிளாஸ் படமும் 21 ரிலீஸ் ஆகுது, மாஸ்க்கும் 21 ரிலீஸ் ஆகுது. என்ன ஒரு அழகான கோயின்சிடன்ஸ் அப்படின்னா, இந்த டைட்டில் தான் எங்க கதையே, எங்க கதை தான் உங்களோட டைட்டில். ஸோ டெஃபினட்டா 2 படமே உங்களுக்கு பிடிக்கும். நீங்க சந்தோஷமா வந்து பார்த்துட்டு திருப்தியா வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் எப்பவுமே கூட துணையா இருங்க. ரொம்ப நன்றி. உங்களோட மற்ற படத்துக்கும் மாஸ்க்குக்கும் என்ன பண்றீங்க? மற்ற படத்துக்கும் மாஸ்க்குக்கும் இந்த வேலுன்ற இந்த கேரக்டரே ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து மேக்சிமம் எல்லாருமே கெட்டவங்க தான். அந்த அத்தனை கெட்டவங்களையும் யாரு நல்லவங்க, இந்த சொசைட்டி எப்படி ஒவ்வொருத்தவங்களையும் எந்தெந்த சுச்சுவேஷன்லையும் யோசிச்சு டிசைட் பண்ண வைக்குது அப்படிங்கிறது தான் ஓவரால் இது. ஸோ கேரக்டராக எனக்கு கேட்கும்போது அது கொஞ்சம் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த ஓவரால் கேரக்டரே கொஞ்சம் மற்ற படத்துக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்புறேன். பார்த்து சொல்லுங்க. படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்முறை அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்க படம் வந்து அந்த உணர்வுபூர்வமான படங்களாக தான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து மாஸ்க் ஏதாவது டிஃபரா இருக்கா? ட்ரெய்லர் பார்த்தீங்களா? டமால் டிமால் 3 நாள் கன் ஷாட்லாம் வந்தது. இல்லைண்ணா, எந்த படமா இருந்தாலும் நம்ம யோசிக்கிறது வந்து அந்த கதைக்கு அது தேவையா இருக்கா இல்லையான்றது தான். இப்போ ஆக்ஷன் படம் அதுக்கு அந்த மாதிரி விஷயம் தேவை அப்படின்னா அவ்வளோதான். எல்லாமே அந்த மாதிரி தான். இப்போ நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், பர்சனலாக இப்போ எனக்கு குடிக்கிற பழக்கமோ இல்லை சிகரெட் குடிக்கிற பழக்கமோ கிடையாது. ஆனால் அது படத்துக்கு தேவை, அந்த கேரக்டருக்கு தேவை. இப்போ டாடா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பையன் அதனால தான் அவன் லைஃபே தப்பாக ஆகும். அதை காமிச்சாதானே அதுக்கப்புறமேட்டு அவன் தப்புல இருந்து திருந்துறதையும் நம்ம காமிக்க முடியும். ஸோ கதைக்கு தேவையானபடி தான் எல்லாருமே யோசிச்சு பண்ணுவாங்க. ஃபோர்ஸ்டா வாண்டடா எந்த கிரியேட்டர் அப்படி யோசிக்க மாட்டாங்க நான் நம்புறேன். டெஃபினட்டா நானும் அதை கடைபிடிப்பேன். அவங்க வந்து ஆக்டர்ஸ் வந்து அந்த நஷ்ட லாபம் எல்லாம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. இப்போ பிளடி பர்கருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று வந்திருந்தது. எனக்கு என்னன்னா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது அது நெல்சனாக்கு தெரியும். அதை வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நீங்க வந்து அங்க கேள்வியில மட்டும் தான் குறியா இருந்திருக்கீங்க, நீங்க பதில குறியா இல்ல. நீங்க நான் சொன்னேன், இந்த டைட்டில் தான் எங்க கதையே, எங்க கதை தான் இந்த டைட்டில். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், உங்க ட்ரெய்லர்ல மிடில் கிளாஸ் தன்னறியாம ஒரு ப்ரொமோஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் இருக்கு. அதுதான் அப்படியா? அப்ப ரொம்ப நன்றி.